அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோய் தொடங்கிய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்க. குவைத்துடைய டினார் மதிப்பு முதல்ல பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 952 ரூபாய் 18 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 280 ரூபாய் 25 உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அதே போல கூகுள் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 962 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 280 ரூபாய் 98 உள்ளது. அமான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 957 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 280 ரூபாய் 20 உள்ளது. சஜில் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 956 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 280 ரூபாய் 40 உள்ளது. சஜில் எக்ஸ்சேஞ்ச் பற்றிய மேலதிக தகவல்களை தெரிந்து கொள்ள 97 23 54 61 என்ற வாட்ஸ்அப் இலக்கமூடாக தினந்தோறும் ரேட்டையும் தகவல்களையும் பெற்றுக்கொள்ளுங்க. இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 956 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 280 ரூபாய் 40 உள்ளது. இது ஏஆர்ஒய் எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அதே போல கேபிஇ எக்ஸ்சேஞ்ச் இந்தியாவுக்கு 280 ரூபாய் 16 இலங்கைக்கு 956 ரூபாயும் வழங்கியிருக்கிறாங்க. அதே போல குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றி உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும், மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் பற்றுச்சீட்டை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் வெளியேறதுக்கு முன்னாடியே. ஏன்னா சில நேரங்கள் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் உடனே சரி பண்ணினீங்கன்னா உடனே கிளியர் ஆகிடும். யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்ப ஒரு தினாரும் கட்டணமாக விடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக விடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக விடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் ஒரு தினார் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைட்டில் அல்நாதா, ஏஆர்ஒய், அமான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயாலுகாஸ், கேபிஇ, யுஏஇ, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், பிஇசி, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், அல் ஷஃபா எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகளையும் ஒவ்வொரு விதமான கட்டணங்கள் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஏஆர்ஒய் எக்ஸ்சேஞ்ச் 900 ஃபில்ஸ் மட்டுமே தான் கட்டணமாக விடுறாங்க. அதில் உங்களுக்கு 350 ஃபில்ஸ் கட்டணத்திலேயே உங்களுக்கு ஒரு லாபம் இருக்குது. அதே போல் சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், அல் சஃபா, யூஜே இது போன்ற எக்ஸ்சேஞ்சுகளில் ஒரு தினார் மட்டுமே தான் கட்டணமாக அறவிடுறாங்க. அதுலேயும் உங்களுக்கு ஒரு 250 ஃபில்ஸ் போன்ற லாபம் இருக்குது கட்டணத்தில். முடிந்த வரைக்கும் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பேங்க்குடைய நேம், அதே போல் அக்கௌண்ட் நம்பர், பெயர், டீட்டெயில்ஸ் எல்லாமே சரியாக இருக்கான்னு இன்னொரு தடவை சரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் அந்த டைமில் மிஸ்டேக் விட்டுடுறாங்க. அதால் பணம் போகிறது தாமதம் ஆகிரும். அதால் ஏதாவது ஒரு அவசரத்துக்கு பணம் அனுப்புறீங்களா இருந்தால் நிச்சயமாக இது அனைத்தையுமே மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 22 தினார் 26 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 25 தினார் 697 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 26 தினார் 930 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 29 தினார் 368 ஃபில்ஸ். குவைத்துடைய தங்க விலை மறுபடியும் உச்சத்தை தொடுகின்றது. அனைத்து தங்க விலைகளும். வெளியில் போய் வேலை செய்யணுமா? தாராளமாக வேலை செய்யலாம். ஒரு பேப்பர் இருந்தால் போதும், போலீஸே பிடிக்க மாட்டாங்க. அதை பற்றியும் பார்க்கலாம். அதே போல் எல்லா புட்டு நட்டும் வெளியாக போகுது. 2.5 பில்லியன் பேருடைய ஜிமெயில் ஹேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஸ்கேமிங். அதே போல் இதோ இராணுவ அதிகாரிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் காயமடைந்த சம்பவம். ஃபோட்டோ போட்டால் உடனடியாக
பதவி நீக்கம் செய்யப்படும் போலீஸ் அதிகாரிகளுக்கு எச்சரிக்கை. அதே போல் இதோ கிராஜுவேஷன் நேற்றைய தினம் நல்லபடியாக நடந்து முடிந்தது. அது பற்றிய வீடியோ காட்சியும் இருக்குது, பார்க்கலாம் அனைத்து தகவல்களை. வானிலை ஆய்வாளர் இசால் ரமதான், எதிர்வரும் நோன்பு மாதம் மிகவும் வெப்பநிலையின் தாக்கத்தில் இருந்து அனைவரையும் பாதுகாக்கக்கூடிய மாதமாக இருக்கும். எதிர்வரும் நோன்பு மாதத்தில் குளிருடைய தன்மை லேசாக இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. ஆனால் பகல் நேரங்களில் இனி வரும் காலங்களில் 30 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடியே நான் மழையை பற்றி சொல்லியிருந்தேன், வியாழக்கிழமை மழை வரக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் இரவே மழை வந்து முடிஞ்சு போச்சு. இனி வரும் நேரங்களில் மழை வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் நேரங்களில் குளிருடைய தாக்கம், இந்த மழைக்கு பிறகு குளிருடைய தாக்கம் இருக்கும். உங்களுடைய ஏரியாவில் நேற்று மழை எப்படி இருந்துச்சு? நம்ம ஏரியாவில் இப்படி தான் இருந்தது மழை. அதே மாதிரி சவுதி அரேபியா தான் எக்கச்சக்கமான பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்குது. மழை வந்து மறுபடியும் சவுதி அரேபியாவுடைய ஒரு சில பகுதிகளில் ஆரம்பிச்சிருக்குது. வெள்ள நீர் ஓட்டத்தை கடைசியில் இருக்குது பாருங்க. قبل روض جبة شمال حايل ما شاء الله تبارك الله اللهم صيب النافع ما شاء الله ما شاء الله اللهم صيب النافع. يا سلام على الأجواء، يا سلام يا سلام. روح اي راحت العبارة كبيرة. اسمع راحت خذها السير، سيول ووادي بعيجة ووادي لحى، هذه مخلفات مزارع وادي لحى، هذا في باطن وادي حنيفة جنوب الحايل. صباح اليوم الثلاثاء 2.5 பில்லியன் யூசர்ஸுடைய ஜிமெயில் ஸ்கேமிங்க்கு மாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் வந்து ஜிமெயிலில் ஏதாவது லிங்க் வந்தால் டச் பண்ணி உடனடியாக என்ன ஏதுன்னு பார்க்காதீங்க. அப்படி பார்க்குற நிறைய பேர் இருக்கிறீங்க, தயவு செய்து அதை தவிர்த்துக்கோங்க. ஏன்னா ஜிமெயில்ன்றது உங்களுடைய ஃபோனுடைய ஒட்டுமொத்த டேக் ஓவரே அதுதான். ஜிமெயில் தான் நம்மளுடைய ஃபோனை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஜிமெயிலை வச்சு என்ன வேணாலும் பண்ணலாம். நம்மளுடைய ஃபோனுடைய ஒட்டுமொத்த டீட்டெயில்ஸையும் வந்து கேதர் பண்ண முடியும். ஃபோட்டோஸ், வீடியோஸ்லேருந்து அனைத்தையுமே ஜிமெயில் இருந்தால் போதும். ஒரு ஃபோனுடைய ஜிமெயில் இருந்தால் அந்த ஃபோனையே நம்ம கண்ட்ரோலில் நம்ம எடுத்துடலாம். அதனால் ஜிமெயிலில் ஏதாவது மெசேஜோ அல்லது லிங்க்கோ ஏதாவது வந்துச்சுன்னா அன்னோன் நம்பர்கள்லேருந்து, தெரியாத நம்பர்கள்லேருந்து தயவு செய்து அதை ஓப்பன் பண்ணாதீங்க. ஜிமெயிலை பத்திரமா பார்த்துக்கோங்க, இல்லைன்னா இருக்கிற ஃபோனுக்குள்ளே இருக்கிற எல்லாமே இன்னொருத்தர் பார்த்துருவாங்க. ரொம்ப கவனம். அதே மாதிரி நேற்றைய தினம் குவைத்துடைய இராணுவ பயிற்சி முகாமில் துப்பாக்கிச்சூடு பயிற்சி நடந்து கொண்டிருந்த நேரத்தில் திடீரென துப்பாக்கி பிரயோகத்தில் சில அதிகாரிகள் காயமடைந்துள்ளனர். இது வந்து தெரியாமல் நடந்த ஒரு தவறு அப்படின்னு தான் இராணுவ தரப்பில் சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் இது வந்து உண்மையான தோட்டாக்களை வைத்து துப்பாக்கி பயிற்சி நடந்த நேரத்தில் தான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. இதால் காயங்கள் நிறைய பேருக்கு ஏற்பட்டிருக்குது, மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் உயிராபத்தும் இல்லை. அடுத்ததாக குவைத்தில் வந்து இது வந்து பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவருடைய
ஜென்ரல் நேரத்தோடயே இது வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோ போட்டிருப்பேன், தெரிவிச்சிருப்பேன். மறுபடியும் இன்ஃபார்ம் பண்ணுறேன். நேற்றைய தினம் ஒரு சகோதரர் கேட்டிருந்தார். 2 பேர் போலீஸால் வந்து ஒருத்தரை வந்து பிடிச்சிருக்கிறாங்க. பிடிச்ச நேரத்தில் அவர் ஒரு பேப்பரை காட்டினத்தோடு அவரை விட்டுட்டாங்க. அவர் வேறு கம்பெனியில் வேலை செய்கிறார், எங்கள்கிட்ட வந்து பார்ட் டைமாக வேலை செய்கிறார் எங்கள் கம்பெனியில் அப்படின்னு சொல்லியிருந்தார். சரி, அவர் என்ன வேலை செஞ்சார் அப்படின்னு கேட்கும்போது டெக்னீஷியன் வேலை செஞ்சார் அப்படின்னு சொன்னார். சரி, இப்போ குவைத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மேசன் வேலை அல்லது தச்சு வேலை, கார்பெண்டர் வேலை, அதே மாதிரி எலக்ட்ரீஷியன் வேலை, அதையும் தாண்டி உங்களுக்கு தையல் வேலை, மற்ற சில கைப்பணி வேலைகள் உங்களுக்கு தெரியுமாக இருந்தால் பார்ட் டைம் ஜாப் ஒன்று நீங்கள் செய்ய முடியும். உங்களுடைய வேலையை முடிச்சுட்டு இன்னொரு இடத்துல போய் 4 ஹவர் வரைக்கும் உங்களுக்கு அனுமதி இருக்குது. அது நீங்கள் வேலைக்கு வந்து சைன் பண்ணி சிக்னேச்சர் பண்ணி இல்லை ஃபிங்கர் வச்சோ அல்ல அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது அந்த டைமை கவர் பண்ணுறதுக்கு மாதிரி இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் சைன் வைக்கலை, வேறு எந்த மாதிரி ஒரு அட்டெண்டன்ட்டும் போடலைன்னா 4 ஹவரில் நீங்கள் விரும்பிய மாதிரி வேலை செய்யலாம். இத்தனை மணிக்கு தான் நான் வந்தேன்னு 4 ஹவருக்குள்ளே கணக்கு காட்டலாம். ஆனால் நீங்கள் அந்த வேலை செய்கிற இடத்துல வேலை செய்யும்போது உங்களுக்கு உங்களுடைய ஸ்பான்சருடைய அனுமதியும் வேணும். அதே மாதிரி உள்துறை அமைச்சகம் மற்றும் குவைத்துடைய மனித வளத்துக்கான பொது ஆணையகத்தின் அனுமதியும் வேணும். இது ரெண்டுமே வந்து செஹல் மூலமே அவரால் எடுத்துக்கொள்ள முடியும் உங்களுடைய கஃபீலுக்கு. அது பற்றிய டீட்டெயில்ஸும் அரபியிலையும் போட்டிருக்கிறாங்க, அதையும் நான் காட்டியிருக்கிறேன். தயவுசெய்து நீங்கள் உங்களுடைய கஃபீல்கிட்ட காட்டலாம். அப்படி உங்களுக்கு பார்ட் டைம் வேலை செய்யணுமாக இருந்தால் வெளியில் வேலை செய்கிறவங்க, அதாவது ஷூனில் வேலை செய்கிறவங்க, காதிம் விசாக்கு எப்படியுமே அந்த வேலை வாய்ப்பு இல்லை, அதை வந்து மறந்துடுங்க. ஆனால் வெளியில் ஷூனில் வேலை செய்கிறவங்களுக்கு நிச்சயமாக பார்ட் டைம் ஜாப் செய்ய முடியும். அதற்குரிய அனுமதியை பற்றி கஃபீல்கிட்ட நீங்கள் காட்டுறதுக்கான வீடியோ இதுதான், நீங்கள் காட்டி பயன்பெறுங்க. القانون الجديد الحين قبل العامل إذا خلص دوامه يبي يروح يتوظف في مكان ثاني وصادوه اللجنة الثلاثية إبعاد. أما القانون الجديد الحين يقدر يسوي كتاب وأموره طيبة. شوف التقرير. نقاط أساسية من هذه القوانين. إذا كنت أنت صاحب شركة وعندك مثلا 10 عمال، ال10 عمال هذول ما أنت محتاجهم مثلا من فترة الساعة 1 الظهر للساعة 8 بالليل، أنت مو بحاجة لهم. تقدر تسوي تنسيق ما بينك وما بين العامل اللي موجود عندك، تقول له أنت إذا في عندك وظيفة حابب تشتغلها، يعني تبي تحسن من وضعك، عمل إضافي لقيت لك مثلا إذا كان هذا الشخص مثلا يشتغل نجار وما عندك شغل من الساعة 1 للساعة 8 انتهى دوامه، تقول له روح شوف لك مثلا منجرة أو محل تشتغل فيه ونسوي كتاب بالموافقة مع وزارة الداخلية أن هذا يعمل بالمكان الفلاني، يندفع اعتقد على هذا الموافقة رسوم، يعني مبلغ ما يعني رمزي ما يعادل 30 أو 40 دينار، أنك تعمل في المكان الفلاني لمدة 4 ساعات. حتى لو يجي تفتيش أو لجنة ثلاثية على المكان اللي تشتغل فيه مو هو محل إقامتك، تعطيهم الباركود أو تعطيهم الكتاب اللي موجود عندك أنك أنت قاعد تشتغل في هذا المحل اللي مو أنت على إقامته. فبالعكس بسط لكم كثير من الأمور هذا القانون، وأيضا ريح أصحاب الشركات وأصحاب الأعمال اللي عندهم عمالة، يعني بدال لا يشتغلون بالسر من غير لا يدري صاحب العمل وتصير باكر مشكلة على صاحب العمل يتوقف ملفه وتصير عليه قضية. الآن سهلت الأمور، بس مطلوب منكم أنتم كأصحاب أعمال وشركات وأيضا كمقيمين وكعمالة أنكم تكونون واضحين مع بعض، تقول حق كفيلك أنك أنا بشتغل. வெளியில் வேலை செய்கிறதுக்கு உங்கள்கிட்ட கேட்குறதுக்கும் உரிமை இருக்குது, கேட்டு உரிமைகளை பெற்றுக்கொள்ளவும் முடியுமாம். அதே போல் இதோ போலீஸ் அதிகாரிகள் யாருமே பார்ட்டிகள் அட்டென்ட் பண்ணக்கூடாது யூனிஃபார்மட் அப்படின்னு போன வாட்டியே இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க உள்துறை அமைச்சகம். அதே போல் தான் கடைகளில் கஃபேகளில் உட்காந்து சாப்பிட்டாலோ அல்லது யாராவது ஒரு நண்பர் இன்வைட் பண்ணி அவர் போய் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாலோ அந்த நேரத்தில் கூட வீடியோவோ ஃபோட்டோவோ எதுவுமே போடக்கூடாது அப்படின்ற மாதிரி கட்டன் ரைட்டாகவே தெரிவிச்சிருக்கிறாங்க. செல்ஃபி எடுக்கிறவங்க ரொம்ப கவனம் போலீஸ் அதிகாரிகளோட. அதே போல் 47வது பேட்ச் போலீஸ் டீம் இதோ நேற்றைய தினம் வெளியாகி உள்ளது. மெயினான டாஸ்கே ஆளுங்களை பிடிக்கிறது தான் இவங்களுக்கு வேலையாக இருக்கும். அதனால் வெளியில் போகிறவங்க வரவங்க ரொம்ப கவனம். இந்த வீடியோ காட்சியை பிடிச்சவங்க பாருங்கள், இல்லைன்னா இதோட ஸ்கிப் பண்ணிக்கோங்க.
يؤدي الطلاب عرضا صامتا يجمع بين قوة الانضباط وهيبة الأداء، مستعرضين مهارتهم العالية في تنفيذ التشكيلات الحركية بتناغم مثالي. والشاعر حسدها سيدي يا تاج راس الطين واليمنى الجزيلة، أنت زيزوم المراجل والفعالي وانت سدها. جيت لك ماني بعبر شيء ما أملك دليلة، الدلائل واضحة بالناس والشارع رصدها. ساكن في قلب الكويتي لأن في قلبك تشيله، ولأنك نادت لك الديرة بتبشر في سعدها. سيدي شفها وشوف الناس من أية وسيلة، الكويت اللي تحبك في عهدها يا ولدها. مرحبا بك من سعى بالحق بيشوف الحصيلة، ومن زرع بذرة من الآمال في الديرة حصدها. سيدي مشعل يا أمير الدار شيالة في دارنا في حكمك الميمون تبهج من قصدها. شفنا عزمك ما تراجع شبر يا شوق لك حيلة، نظرتك طاميلة نوصيدة هجدها. وهيبتك هيبة شجاع نوخ سيوف صقيلة، والمواقف انشد التاريخ باسمك معتمدها. اكفخ الجنحان ورقة من على راس الطويلة، النشامة بالعزوم وعزمها يسبق جلدها. عشت يا نبض الكويت وعشت يا النفس النبيلة، الكويت بخير دايم سيدي دامك سندها. أنت والله فزعة المظلوم وبتشفي غليلة، سيرتك سيرة من الأمجاد ما خانت عهدها. سيدي حفظكم الله ورعاكم وسدد على طريق الخير خطاكم، انعكاسا من كلية الشرطة لاستعراض بعض الجوانب المهارية والتطبيقية المكتسبة من البرنامج التطبيقي. إلى إرث عريق من العطاء والتضحيات، ومتطلعة إلى مستقبل واعد يواكب تطورات العصر. புதிய டீம் வெளியாகினா எப்படியுமே இந்த புதிய டீமுக்கு டாஸ்கே வந்து வெளிநாட்டவர்களை தேடி பிடிக்கிறதா தான் இருக்கும். ஆனால் அதுலேயும் முக்கியமான விடயம் என்னென்னா, இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் நாட்களில் அதிகப்படியான சோதனைகள் வந்து நிறைய பேரை கைது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இருக்கிற மிச்ச பேருக்கு எப்படியுமே பொது மன்னிப்பு தரத்துக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. போன வருடமும் அதே மாதிரி தான் கடுபடியான செக்கிங் இருந்துச்சு. எல்லா பக்கமும் தேடி தேடி பிடிச்சு கைது பண்ணி கொஞ்சம் பேரை நாட்டுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறமா மிகிதம் இருக்கிறவங்களுக்கு பொது மன்னிப்பை கொடுத்து சான்ஸ் ஒன்று வழங்கினாங்க. இன்ஷா அல்லாஹ் மறுபடியும் இந்த அக்காமா இல்லாமல் வெளியில் கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த பொது மன்னிப்பு ஒரு நல்ல வாய்ப்பாக அமையணும், விரைவில் கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கொள்கிறேன். அதே மாதிரி தான் தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. வெளியில் போகும்போது மறக்காமல் சிவில் ஐடி இருந்துச்சுன்னா சிவில் ஐடி எடுத்துகிட்டு போங்க. இனி வரும் நாட்களில் தான் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். 25, 26
உங்களுக்கே தெரியும் கோய்த்துடைய தேசிய தின கொண்டாட்டங்கள் நடைபெறக்கூடிய நேரம். அதால் குறிப்பாக சால்மியா மற்றும் சல்வா, அதே போல் ருமைத்தியா, அதையும் தாண்டி மற்ற பகுதிகள், கடலோர பகுதிகள் அனைத்துலேயுமே அதிகப்படியான சோதனைகள் இருக்கும். ரொம்ப கவனம். கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. வீடியோ பிடிச்சதா நீங்களும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.